வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தினந்தோறும் ஒரு புதிய செய்திகள். அதே போல் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் என்ன உத்தமரா, செல்வப்பெருந்தகை பேசின வார்த்தையெல்லாம் மறுபடியும் திருப்பி போட்டு நம்ம செல்வப்பெருந்தகை சாத்துன்னு சாத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியினுடைய அட்டூழியங்கள். இதை சொன்னவர் திருச்சி வேலுசாமி. ஏற்கனவே கொஞ்ச நாளில் திருச்சி வேலுசாமியுடைய பேச்செல்லாம் பார்த்தோம். உண்மையிலே மனசு நிறைய பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸில் வந்து சசி தரூரும் அதாவது பிஜேபிக்கு சப்போர்ட்டாக சில விஷயம் பேசுவார். அவரும் அங்கே இருப்பார். இன்னொன்று, சோனியா காந்திக்கே ஒரு 18 பேர் லெட்டர் எழுதினாங்க. அவங்களில் சில பேரும் இப்போ கட்சியில் இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு ஜனநாயக இயக்கம். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா காலத்தில், கலைஞர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக சில காங்கிரஸ்காரங்க இருப்பாங்க. காங்கிரஸில் எப்பயுமே கோஷ்டி அரசியல். அதையும் தாண்டி வெளிப்படையாக பல விஷயம் பேசலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலுச்சாமி அவர்கள் பேசுனது ரொம்ப முக்கியமானது மட்டும், அதாவது ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சுங்கிற ரேஞ்சில் ஸ்டாலினையே சகட்டு மேனிக்கு அடி அடித்து தட்டுறார். அதில் குறிப்பாக அவர் சொன்னது, ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதிங்கிறீங்க, ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் அங்கே வச்ச ராஜகண்ணப்பன்லேருந்து ரகுபதியிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. வேலு அவர்கள் புனிதரா, இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போங்கிறீங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆட்சி கொடுக்குறீங்கன்னு ஊருக்கே தெரியாதா? இதில் வேறு மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு ஐயா செல்வப்பெருந்தகை சொல்கிறாரு. செல்வப்பெருந்தகை மட்டும் தலைமையுடைய அனுமதி வாங்கிட்டு இதை சொல்கிறாரா? காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசுகிறாங்க, அவங்கள கண்டிக்க மாட்டீங்க. காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா பேசினது உங்களுக்கு தெரியும். திருச்சி சிவா எடுத்து யாரும் கண்டித்து பேச மாட்டீங்க. காந்தியாரை அவமானப்படுத்துகிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு ரோசம் வராது. ஆனால் ஸ்டாலினோட ஆட்சி மனுநீதி சோழன் ஆட்சி அப்படின்னு அவர் சொன்னது வந்து இன்றைக்கி பெரும்பாலான காங்கிரஸ்காரங்கிட்ட, குறிப்பாக இன்றைக்கி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு ரவுடித்தனம் பண்ணுறவங்க பல பேர் காங்கிரஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றார். அவர் யாரை சொல்ல வர்றாருன்னு பொதுமக்களுக்கு தெரியும். ஏன்னா சில பேர் ரொம்ப அடைமொழி சொன்னாலே போதும், பல பேருக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல அடைமொழிகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி இருக்கும். இப்போ சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி இருக்கும். நம்ம வந்து சில பேருடைய அடைமொழி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கேட்குறதுக்கு என்னங்கன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் அடைமொழி நம்ம பேச வேணான்னு பார்க்குறோம். ஆனால் வெகுஜன மக்களுக்கு தெரியும் காங்கிரஸில் இன்றைக்கி வந்து அவர் சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ண அட்டூழியங்கள், செந்தில் பாலாஜியை பற்றி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? இப்போ நிறைய பேர் பேசினது தான். ஏன்னாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கரூரில் ஊழல் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுவேன்னாரு. அவரை பக்கத்தில் வச்சுட்டு தியாகிங்கிறார். நீங்கள் அமைச்சரவையில் சேருங்க கூட பிரச்சனை இல்லை, தியாகின்னீங்கன்னா ஏன்னாங்க அப்போ தானேங்க நீ அந்த அளவுக்கு கேவலமாக பேசுனீங்கன்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். கலைஞர் அவர்கள் சொன்னார்ல, இப்போ ஸ்டாலின் தான் பண்ணுறாருன்னா கலைஞரும் பண்ணியிருக்காரு. வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட்டில் கலைஞர் இருக்கும்போது அங்கே ஒன்றிய அமைச்சராக ஐயா முரசொலிமாறன் இருந்தார். முரசொலிமாறன் இறக்கும் வரை அவர் அமைச்சராக இருக்கணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்போ ஹெச் ராஜா இப்போ பேசிகிட்டு இருக்கார். ஹெச் ராஜா அவர் சொன்ன வாசகம் என்ன? இப்போ ஹெச் ராஜா பேசல, அப்பயே பேசினார். இலையை போட்டு உட்கார வச்சு, கலைஞரை உட்கார வச்சு சாப்பிட வச்சு, கெட்ட வார்த்தையை திட்டினா கூட கடைசியாக அந்த பாயாசத்தை கூட அள்ளி சாப்பிட்டுட்டு போகிறவர் தான், வலித்து சாப்பிட்டுட்டு போகிறவர் தான் கருணாநிதியினர். அதுக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க அந்த மாதிரிலாம் ஹெச் ராஜா சொல்கிறார், அப்போ எம்எல்ஏ அதை அவர் சொல்கிறதுக்குலாம் நான் என் கருத்து சொல்கிறேன், டெல்லிக்கு தான் என்னுடைய கருத்துன்னார். ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து ஒரு சமுதாய இயக்கம் சொன்னவரே ஐயா கலைஞர் அவர்கள் தான். அதனால் இவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. இப்போ என்ன பிரச்சனை? காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க சில பேர் வந்து டிவிக்கோட போகணுங்கிறாங்க, சில பேர் வந்து திமுக போகணுங்கிறாங்க. அந்த சில பேர் யார்? ஐயா செல்வப்பெருந்தகை, ஐயா சிதம்பரம், இவங்களுக்கெல்லாம் இங்கேயே இருக்கணும், பெட்டர் மார்க்ஸ் லைட்டே வேணுங்கிறாங்க. செல்வப்பெருந்தகை ஏன் போகிறாரு? செல்வப்பெருந்தகை வந்து அவரை பற்றி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் திமுக அரசு விசாரிக்காது ஒன்று. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு பொழுது அவர் ஏரியாவில், அங்கே பிஸ்னஸ்க்கு இன்றைக்கி திமுகவுடைய சப்போர்ட் வேணும். ஏற்கனவே ஒரு தொகுதிக்கு போகும்போது நிறைய பேர் முற்றுகையிட்டதை பார்த்தோம், வரவே இல்லை, இப்போ தான் வரீங்கன்னு. அப்போ ஒரு 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 தொகுதியில் செயல்பாடே சரியில்லை, இருந்தாலும் அவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு காங்கிரஸை இவங்க வலியுறுத்துவாங்க. அந்த அளவுக்கு இவர்கள் வந்து செல்வப்பெருந்தகை விட மாட்டாங்க. செல்வப்பெருந்தகை ஆட்சியில் பங்கு அதெல்லாம் பேசக்கூடாதுங்க, ஹைகமாண்ட் தாங்க சொல்லணும் பார். ஏன்னாங்க பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சாருன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி தான் சந்திக்கலைங்க பார், பிரவீன் சக்கரவர்த்தி ஆமானா சந்திச்சம் பார், அதுக்கப்புறம் அமைதியாகுவார். இன்னும் பல விஷயங்கள் செல்வப்பெருந்தகை அப்படியே கடந்து போவார். அதாவது ஜோதிமணியிலேருந்து எல்லாம் எதுக்கும் போது அவரால் பேச முடியாது. அப்போ செல்வப்பெருந்தகை அப்படிங்கிறவர் கம்யூனிட்டிக்காக அவரை மல்லிகார்ஜுன கார்கேட்ட ஏதோ பேசி அந்த பதவிக்கு வாங்கிட்டு வந்துட்டார். ராகுல் அவர்களுக்கே பிடிக்காது, 5-6 கட்சி மாறி வந்தவருக்கு இவருக்கு போய் நம்ம சீட்டு கொடுக்குறோமே, இவருக்கு போய் மாநில தலைவர் ஆட்சின்னு பல பேர் பொறுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய காங்கிரஸ்காரங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. திருச்சி சிவா என்ன சொல்கிறாரு? திருச்சியில் நீங்கள் கூட்டம் போடுறோம், அந்த கூட்டத்தை கூட இவங்க கூட்டக்கூடாது. ஏன் கூட்டம் போட்டு நாங்கள் வந்து டிவிக்கே கூட போகலாம், ஆட்சியில் பங்குன்னு கேட்குறோம். ஆட்சியில் பங்கு கேட்குறது என்னோடய உரிமை தானே, கேட்குறது சரியா?
ஒரு சின்ன வார்டு கவுன்சிலராக நான் ஒரு ஆள் நிற்க வச்சேன். அவரை எதிர்த்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆளை நிறுத்தி தோற்கடித்தவர் தான் செந்தில் பாலாஜி. இப்போ எங்கள் கட்சியில் ஒரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரையே தோற்கடிக்கக்கூடிய இந்த நபர் எங்களுக்கு எப்படி ஒழுங்காக வேலை செய்வாங்க? அதையும் தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம், ஏற்கனவே ஜோதிமணி அவர்கள் சொன்னது தான். காங்கிரஸ்லேருந்தே ஒரு ஆளை இழுக்கிறாங்க. யார்? செந்தில் பாலாஜி. அதாவது என்னென்னா, இவங்களுக்கு என்னென்னா, மதிமுகவிலேருந்து இழுத்தோம், வைக்க ஒன்றும் கோச்சிக்கல, காங்கிரஸ்லேருந்து இழுத்து பார்ப்போம் அப்படின்னு இழுக்கிறது. சொல்ல போகிறதுக்கு அமைதியாக இருப்பார். ஏன்னா அவருக்கு அவருடைய தேவைகள்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஜோதிமணி அவர்களுக்கோ திருச்சி வேலுசாமி அவர்களோ உண்மையான காங்கிரஸ்காரங்க. அவங்க காங்கிரஸ்காரங்களுக்கு கோவம் வருமா வராதா? காங்கிரஸை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் விட்டுட்டீங்க? 10 பேர் இருக்கக்கூடிய காங்கிரஸ், 10 தலைவர்கள், 10 பேருக்கு 10 கோஷ்டி அவங்கவுங்க பசங்களுக்கு சீட்டு கிடைச்சா போதும். இன்றைக்கி தான் காங்கிரஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை, திருச்சி வேலுசாமி பேசுகிறதுக்கு வெகுஜன மக்கள் மத்தியில் எவ்வளோ ஒரு ஆதரவு. ஆமாங்க, விஜய் இப்போ நல்லா தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் முதலமைச்சர் ஆகிறது என்னங்க தப்பு? ஏன் காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கக்கூடாது? இதான் அவருடைய பேச்சு. இந்த பக்கம் சொல்லப்படுது, ஐயோ ஆட்சியிலலாம் பங்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது. என்னங்க லாக்அப் டெத் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, மணல் கொள்ளை நடக்குது, எஃப்ஐஆர் போட சொன்னால் போட மாட்டுறாங்க, கடைசி நேரத்தில் லேப்டாப் கொடுக்குறேன்னு கதை விட்டுட்ருக்கீங்க, அந்த லேப்டாப்பை மாணவர்கள் அடித்து அவங்க மேலே கேஸ் போடுவேன்னு பண்ணுறீங்க. தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் எப்போ வாக்குறுதி கொடுத்தோன்னு ஒரு அமைச்சர் மிரட்டுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஓசு பஸ்ஸுன்னு ஒருத்தர் கிண்டல் அடிச்சிட்ருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு போதைப் பொருளை வச்சுக்கிட்டு இப்போ 4-5 இளைஞர்கள் ஒரு பையன் அடிக்கிறாங்க. இதையுமே நீங்கள் பேச மாட்டீங்க. கேட்டால் நீங்கள் நிலை வைத்துவான். எப்படி இருந்த காங்கிரஸுக்கு எப்படி ஒரு தலைவர் பாருங்கள். இப்போ திருச்சி வேலுசாமி பேசுகிறதுக்கு ஆதரவு எவ்வளோ இருக்குது? திருச்சி வேலுசாமி பேசுகிறது சரியா இல்லையா? சார் அவர் தப்பான விஷயத்தை சொல்கிறாரா? ஸ்டாலின் அவர்கள் இவங்களெல்லாம் உத்தமர்கள்னு ஒரு காலத்தில் சொன்னாரா? இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காரு? எல்லாத்தையும் அதிமுக இறக்குமதி பண்ணிவிட்டு அதிமுக ஊழல் கட்சிங்கிறீங்க. நீங்கள் யார் கேட்பாரா? இதை விட இன்னும் கேட்பாங்க. சர்க்காரிய கமிஷனில் நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க? கச்சத்தீவு பிரச்சனையில் என்ன நடந்தது? ஏற்கனவே மேம்பால ஊழல் உங்கள் மேலே ஜெயலலிதாமா போட்டாங்களே, அது எப்படி அது எப்படி நீர்த்து போனது? நல்லா யோசனை பாருங்க. ஒரு கேஸா 2 கேஸா? எத்தனை கேஸு? ஊரில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு இந்த சொத்து எப்படி வந்தது? இன்றைக்கி இவ்வளோ படம் தயாரிக்கிறீங்களே, அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் அவர் கேட்கலன்னா நாட்டு மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். எல்லாரையும் ஈஸியாக ஏமாற்றிடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. வேலுச்சாமி பேசுகிறத நம்ம ஏன் மக்கள் பெரும்பாலும் ரசிக்கிறாங்கன்னா, அதிமுக பேசுனா பரவாயில்லப்பா, எதிர்கட்சிங்களா டிவிக்கே பேசுனா பரவாயில்ல, காங்கிரஸில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேச வைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் தலைமையோட ஒப்புதல் இல்லாமல் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க தலைவரே, நாங்கள் பார்த்துக்கிறோம், கடைசி வரைக்கும் திமுக திட்டுங்க. இதில் சில பேர் திமுகவுடைய ஆதரவாளர்கள் இப்படியே திட்டிகிட்டு இருந்தால் காங்கிரஸுக்கு திமுககாரங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதான் திருச்சி வேலுசாமி சொல்கிறாரு, ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலில் காங்கிரஸ்காரங்களை நான் போடுறேன், எங்களை எதிர்த்து ஆளை நிற்க வச்சு செந்தில் பாலாஜி தோக்கடிச்சாருன்னு. இது கூட்டணி தர்மமா? பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசிகா நிற்கிற இடத்துல திமுக ஆள் வருவாங்க. ஸ்டாலின் ஐயா விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியா கெஞ்சினாங்களா இல்லையா? தூங்கி எந்திரிச்சா போதும், நம்மளால என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளோ ஊக்கம் வருது. அதாவது ஒரு அளவுக்கு கூவலாம், காசு ஓரளவுக்கு மேலே கூவுறது இருக்குல்ல, சில பேர் இருப்பாங்க. இன்றைக்கி கூட்டணி கட்சி தலைவர்களில் காங்கிரஸ்லாம் அமைதியாக இருக்கணும். இன்றைக்கி காங்கிரஸுக்கு என்ன அவசியம்? நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ திமுக கண்டிப்பாக ஒரு அளவுக்கு மேலே விட்டு கொடுக்கணும் அவசியமா? கரூர் விஷயத்தில் ராகுல் எப்படி நடந்துக்கிட்டார்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திருமா அவர்கள் மற்ற எல்லாம் கண்டித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? விஜயெல்லாம் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம், அதானே அவங்க ஸ்டாண்டு. அவங்க அடக்கி வச்சாங்க செல்வ பெருந்தகையில். ஆனால் செல்வ பெருந்தகை அப்பையும் பேசிகிட்டு இருந்தார். இல்லைங்க விஜய் தாங்க காரணம், அகில இந்திய ரீதிய தலைமையில் ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசக்கூடாது. திருச்சி வேலுசாமி பழைய ஆள், காமராஜர் அவர்களோடு இருந்த ஆள். அவருக்கு தெரியாதா? நேற்று உங்களுக்கு தெரியுமா செல்வ பெருந்தகை எப்போ கட்சிக்கு வந்தார்? எவ்வளோ நாள் இருக்கார்? எவ்வளோ சீனியர் அவர். அப்போ என்னென்னா, உங்களை எடுத்து யாராவது பேசுவீங்க, வீட்டில் கொண்டு வந்து மலத்தை கொட்டி பிரச்சனை பண்ணுவீங்க. அது யார் கொட்டினான்னு தெரிஞ்சு தமிழ்நாடு போலீஸ் கண்டுக்காமல் இருக்கும். இது என்னங்க இது நாடாது? யோசனை பாருங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நேராக போய் ஸ்டாலின் கொடுக்குற 1000 ரூபா வாங்கிட்டு விடியல் பயணத்தை வச்சுட்டு நேராக மக்கள் போய் ஓட்டு போட்டுருவாங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நிலைவத்துவான்கள் பேச பேச எரிச்சல் அதிகமாக கொண்டிருக்கிறது. நல்லா யோசனை பாருங்கள். அமைதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தால் யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாமல் இளம் பெரியார், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் சொன்னீங்கன்னா இன்றைக்கி மீம்ஸ் போட்டு கதற விட்றாங்க. டக்குன்னு லேப்டாப்போட ஐடியா. லேப்டாப் யாரோட ஐடியா? எப்போ நீங்கள் லேப்டாப் தரேன்னீங்க? எப்போ கொடுக்குறீங்க 40 லட்சம் லேப்டாப்பு? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு விஜய் சேதுபதியிலேருந்து அவர் பேர் கார்த்தி, இவங்களெல்லாம் நிலை வைத்துவான்கள். நமக்கே ஆச்சரியமாகுது. அவங்க மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்து ஏன் இவங்கெல்லாம் இதை பேசுகிறாங்க? அப்போ கொடுக்குற காசுக்கு மேலே இவங்களும் கூவ ஆரம்பிச்சிட்டாங்களா? வெகுஜன மக்கள் விரோதியாகிவிட்டார்கள். இது தெரியாமல்
இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தான் மாரி செல்வராஜ் அறிக்கை விட்றாரு. அதாவது பிரச்சனை ரொம்ப பெருசானோன்னு ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்களாம். இவங்களாம் இதுக்கு முன்னாடி எங்கே போனாங்க? எல்லாத்துக்கும் கருத்துக்கு அந்த சாமி மாதிரி மாரி செல்வராஜ் ரஞ்சித்லாம் வருவாரில். உங்களுடைய பின்புலம் என்னன்னு நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். சில பேரை பார்த்தாலே மக்கள் எரிச்சல் ஆகிறாங்க. இது புரியுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. நக்கீரன் கோபால் என்னடானா விஜயை தரத்தரன்னு எடுத்துகிட்டு போகணுங்கிறாரு. என்னங்க அது ஒன்றும் புரியலையா எனக்கு? இவர் பத்திரிகை நடத்துறது இதெல்லாம் பற்றி நம்ம பேசினா என்ன ஆகும்? அதனால் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். திருச்சி வேலுசாமி பட்டையை கிளப்பியிருக்கார் பேச்சில். அதுவும் குறிப்பாக அது ஹைலைட்டே என்னென்னா, இவங்களெல்லாம் உத்தமர்கள் இல்லைன்னு பாயிண்ட்டாக சொன்னார் பாருங்க காங்கிரஸ்லேருந்து. சில பேர் சொல்கிறாங்க என்னங்க ரொம்ப ஓவராக போயிட்டார் பொழுது இன்றைக்கி அப்படின்னா. ஆமாம், அவர் கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா யார் டிஸ்டர்ப் பண்ணாங்கிறது காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாமையாக இருக்கும். காங்கிரஸில் ஒரு முடிவு தான். இன்றைக்கி அகில இந்திய தலைமை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க? திமுகவுடையோ டிவிகவுடையோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்று. ஆனால் திமுகவை கதற ஒன்று நம்ம இல்லைன்னா திமுக ஜெயிக்காது. காங்கிரஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தோத்தாலும் என்ன ஜெயிச்சா மட்டும் பதவியாக கொடுக்க போகிறீங்க, ஆட்சியில் பங்காக கொடுக்க போகிறீங்க. காங்கிரஸ் போயிடுச்சுன்னா உங்கள் நிலைமை என்ன? இன்றைக்கி இது வீரமாக பேசிகிட்டு இருக்க நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. நல்லா யோசனை பாருங்கள். காங்கிரஸ் இல்லைன்னு ஜெயிச்சிருவீங்க. கேட்டால் வந்து திமுக இருக்க 22 அப்படிங்கிறாங்க. நீங்களும் பிஜேபியும் ஒரு மறைமுக கூட்டணின்னு ராகுல் காந்திக்கு தெரியாது. நீங்கள் எதுக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு மோடியை தனியாக பார்த்தீங்கிறது? ராகுல் அவ்வளோ குழந்தையாங்க அவங்க. அதாவது என்னன்னா, ராகுல் காந்தியும் நம்மளை கைவிடாதான், உங்களை கதற விட்டுட்டு இருக்குது. சரியாக பண்ணுறாங்க அரசியல். உண்மையிலே சொல்கிறோம், மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, பிஜேபி இவங்களை கதற விடுறதோ இல்லையோ, காங்கிரஸ் சரியாக கதற விடுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சி வேலுசாமி பேசியது பெரிய அளவு வைரல் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, திமுகவை இந்த அளவுக்கு சகட்டுமே அதுவும் ஆதாரத்தோட இன்றைக்கி வந்து இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்? அந்த ஊழல்வாதிகளை நான் எடுக்கவில்லை, ரகுபதி ஒரு புனிதர் சொல்லுவாரா? செந்தில் பாலாஜி அவர்லாம் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஓகேனே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இன்றைக்கி ஏற்கனவே மீம்ஸை போட்டு இளைஞர்கள் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் லேப்டாப் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை அழிச்சிட்டு விஜய் ஃபோட்டோவை போடுறாங்க. அவங்கள மிரட்டுறீங்க. நீங்கள் லேப்டாப் கொடுத்தா அது அவங்களோட லேப்டாப், அது எங்கள் காசில் தான் எடுத்து கொடுக்குறீங்க. எதை எடுத்தாலும் நான் செய்தேங்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் வீட்டு காசை எடுத்து எங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் செய்தோங்கிறீங்களே. இது எங்கே போய் முடிய போதோ தெரில. இதை வந்து சொத்து வரியை டபுள் பங்கு உயர்த்துறீங்க, மின் கட்டணத்தை வந்து மாதம் எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. செந்தில் பாலாஜியோட வழக்கு வரும். சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் செந்தில் பாலாஜி வழக்கை வந்து நாங்கள் 2000 பேர் சாட்சியாக போட்டு அவரை எந்த அளவுக்கு காப்பாற்றணுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றுவீங்க. கரூர் சம்பவத்திலையும் நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோங்கிறீங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் சத்தியப்பிரமாணம் தாக்கல் பண்ணுவீங்க. சிபிஐலாம் வேணாம், இந்த பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும்னு. யாரை ஏமாற்ற பார்க்குறீர்கள்? மக்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். ஏற்கனவே நம்ம உண்மையை சொன்னோம். இப்போ இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்து திமுக என்ன பண்ண போகுது? இதுக்கு திமுகவே பதில் சொல்ல மாட்டாங்களே. 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்கீங்களா இல்லையா? இதை வச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரியாவது இருக்குமானா இருக்காது. புள்ளி விவரம் எப்படி சொல்கிறோம்? 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் ஏற்கனவே திவால் ஆகிட்டீங்க, சுரண்டிட்டீங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி உரிமை தொகை கொடுப்பீங்க? எப்படி வந்து விடியல் பயணத்தை பண்ணுவீங்க? எப்படி வந்து பென்ஷன் கொடுப்பீங்க? முதல்ல அரசு ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? ஏற்கனவே வந்து பேராசிரியர்கள் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கல. இதில் என்னென்னா, பேராசிரியர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடியை வந்து டெபாசிட் பண்ணி அதில் கிடைக்கிற வட்டியை பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதை உடைச்சி அதை செலவு பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு அவங்க எப்படி பென்ஷன் வாங்குவாங்க? ஏற்கனவே பாரதாசன் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகத்தில் வந்து சம்பளம் கொடுக்கல. பகுதி நேர ஆசிரியர்கள் சொல்லி மாளலை. இப்போ இதில் வேறு இந்த பஞ்சாயத்து. அதனால் திருச்சி வேலுசாமி பேசியது ஒவ்வொரு காங்கிரஸ்காரனின் உணர்வு மட்டுமல்ல, வெகுஜன மக்களின் உணர்வு தான். அப்போ செல்வ பெருந்தகையை ஒரு வழி கிளின்னு கிழிச்சிட்டார். இனிமேல் வந்து பொது வழியில் பேசாதான்னு சொல்லாதீங்க. நீங்கள் மட்டும் எந்த பொது வழியில் யாரை மேலிடத்தை கேட்டால் வந்து மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்க, காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னீங்க அப்படின்னு பிச்சை எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். செந்தில் பாலாஜி பிச்சை எடுத்திருக்காரு. நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி அமைந்தாலும் நல்லா யோசனை பாருங்கள். இந்த கூட்டணி அமைஞ்சாலும் உணர்வுள்ள காங்கிரஸ்காரங்க இன்றைக்கி வந்து திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உணர்வுள்ள காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே காங்கிரஸ்காரங்களுக்கு நிறைய உணர்வுள்ளவங்க இருக்காங்க. பாரம்பரிய காங்கிரஸ் ஓட்டு இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவான முடிவு எடுப்பார்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.